ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பக்கத்தில் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சொல்யூஷனும் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய விருப்பத்தை நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குங்கிற ஆதரவு கேட்டுட்டு மறக்காமல் ஏன்னா ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு வீடியோவில் போகிறேன். சமீபத்தில் கடந்த ஒரு வாரமாக எல்லா ஊடகத்தையும் சரி எல்லா சமூக வலைதளங்களும் பற்றி எரியக்கூடிய விஷயம் அண்ணாவில் நடந்த ஒரு சில விஷயம் தேவையற்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு ஆதாரம் கொடுக்கறதுக்கு என்னென்னா அவங்களுடைய அந்த அதை முதல் தகவலுக்கு கசித்தது மிகப்பெரிய கேவலத்தையும் கேவலம். அது யார் லீக் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் அறிக்கையே மாநிலத்துறை அதாவது அந்த சென்னை மாநகர பெருநகர காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இருந்தாலும் அந்த விஷயத்தை நாங்கள் கையெடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விடமாட்டோம்னு சொல்லிட்டு விஷயத்தை கையெழுக்கிறாங்க. விஷயத்தை கையெழுக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், புலனாய்வு குடின்னு சொல்லி சில ஆட்கள் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல இப்போதைக்கு. ரெண்டாவது, இந்த நடவடிக்கைகளை யாரோ ஒரு கருப்பாடுகளை உள்ளுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு சில விஷயங்களை வெளியே எடுக்கிறீங்க. இது மிகப்பெரிய. ரெண்டாவது, மாநகர கமிஷனர் கொடுத்தது என்னன்னா, இந்த முதல் தகவல் அறிக்கை இணையதளத்தை பதிவிறக்கம் செய்யணும். அப்போ அந்த நேரத்தில் இடைப்பட்ட ஒரு 2 முடங்கள் ஏதோ ஒரு காரணங்களாக அந்த இதை பதிவிறக்கம் செஞ்சு அதை ஆட்டோமேட்டிக்காக அதை தானாகவே அது பூட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது தகவலை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுத்தார். இதை சில ஆட்கள் அவங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை பிரித்து அவங்களுக்கு தேவையானதை வெட்டி பார்த்துட்டு. ரெண்டாவது, அந்த மாணவி என்னென்னா அவர் மாற்றத்துக்கு சில விஷயங்களை கையெடுத்திருக்காரு நவந்தப்பட்ட நபர். ஆனால் அந்த நபருக்கு உள்ளார இருக்கிற அடுத்த பிரச்சனை காவல்துறையுடைய பார்த்து பதிவு பண்ணி 24 மணி நேரத்தில் அவர் பிடிச்சி ஒரு சில மணி நேரங்களை பிடிச்சி உள்ள போட்டால் அந்த கவர்னுடைய குற்றம் பின்னணி பார்த்திங்கன்னா இவர் ஒரு பிரியாணி கடை நிலத்தில் இருந்தக்கூடிய நபர். இவர் மேலே பல தரப்பு 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அதுக்கு 2014 இதுவரையும் சொல்கிறாங்க. இதையும் சுட்டிக்காட்டி சில ஆட்களுக்கு அத்தனை வழக்குகள் இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே அசால்ட்டாக கோட்டை ஓட்டிக்கணும்னு சொல்லி கேள்விப்பாருங்க. இதுக்கு உதாரணத்தை சொன்னோம்னா நம்ம வேறு திசையெல்லாம் போயிடணும். ஆனால் ஒரே உதாரணத்தை காமிச்சிட்டு நம்ம இருக்கணும். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் தமிழ்நாட்டை உழுக்கிற சம்பவம் என்னென்னா பொள்ளாச்சி பாலியல் விஷயம் இருந்துச்சு. இந்த பொள்ளாச்சி விஷயத்தை மறைச்சக்கூடிய நபர்கள் நீ கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அது அடுத்த பிரச்சனை. நம்ம அதுக்கெல்லாம் போயிட்டு அரைஞ்சிக்கிட்டு விடாது. அந்த வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னி வரையும் உயர்மட்டத்தில் வழக்குகள் விசாரணையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. அது என்ன ஆனாங்கிறது தீர்ப்பு மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட நபர் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு மாணவிக்கு சில அத்துமீறல்கள் பாலியல் அத்துமீறல் பண்ணியிருக்காரு. அவர் மாணவி மாற்றத்திற்காக சில வேலைகளை பண்ணியிருக்காரு. சார்னு யாரோ ஒருத்தர் குறிப்பிட்டு பண்ணுறாரு. யார் அந்த சார்னு சொல்லி சாட்சி சொல்கிறார். அதை மாநகர கமிஷனர் என்னென்னா இவர் மிரட்டுறதுக்கு முன்னாடி இவருடைய மொபைல் ஏரோப்ளேன் பண்ணுறதுக்கான சாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்தார். சரி, இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு சிலப்பட்ட நபர்கள் தனக்கு தானே தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமோ விஷயத்தெல்லாம் கையெடுத்துருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்கு கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் மாற்றம் கண்டிருக்கு. அது என்னென்னா ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கேவலம், அதாவது ஒரு துக்கரவு நிகழ்ந்துன்னா அந்த நிகழ்வுக்கு என்ன பின்னணி இருக்குது, யார் இருக்காங்க, இதை ஆராயாமல் இதை ஒரு அரசியல் அறிவிட்டு கலந்துருக்காங்க.
கடந்த ஒரு வாரமாக எல்லா யூடியூப் அனைத்து தான் வடக்கத்திய ஊடகங்கள் யாரோட கையில் இருக்குது, யார் அவங்களுக்கு மாதம் மாதம் டிவி போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஊடகத்தில் கொஞ்சம் சில ஆட்கள்லாம் கட்டிக்கிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா இது விஷயம் வந்து திறந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலத்தில் நடந்துட்டு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்க தான் மொத்தம் எல்லா கட்சியும் தவறு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி வந்து தூய்மையான கட்சி, மற்ற கட்சியெல்லாம் ரொம்ப கேவலமான கட்சிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது கேவலமான விஷயம். அதை சொல்லிட்டு விஷயத்துக்கு நகர்ந்தேன். இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்குகள் பாய்ஞ்சிருக்கு. அந்த வழக்கு பாய்ஞ்சாலும் இவங்க வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எப்படி கழிச்சு பார்த்தா இல்லை, சரி இந்த விஷயம் நடந்துச்சு, சரி விஷயம் நடந்துச்சு. கண்காணிப்பு கேமராக்கள் 70 கேமராக்களில் 56 கேமராக்கள் இருக்குது. பாக்கி இருக்கக்கூடிய 16 கேமராக்கள் வந்து இன்னும் பயன்படுது. 4 கேமராக்கள் வந்து பழுதடையாமல் இருக்குன்னு சொல்லி பழுதடைஞ்சு 16 கேமராக்கள் வந்து ஒரு இது பணியில் செய்யாமல் இருக்குன்னு சொல்லி தகவல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் மக்கள் இருக்கட்டும். வேறு பற்கரை கழகங்களில் என்னென்ன இயந்திரங்கள் இருக்காங்க அதை போட்டிங்களா, அவங்களுடைய வேலைகளை வந்து கண்காணிச்சிருக்கீங்களா, துணை வந்திர்களுக்கு அமைப்பு நியமிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க, பற்கரை கழக வேந்தர்களின் தலைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இந்த விஷயத்தில்? இது மிகப்பெரிய கருத்து. இதை எப்படி கேள்விட்டு தொடர்ந்து அடிபடுறாரு. இந்த பற்கரைகள் வேந்தர் யார் கண்ட்ரோலு, உபகரணர் யார், புரோட்சம் அதாவது துணை கௌரவமிக்கு தலைவருமாங்க ஆளுநருமாங்க அது யார், துணை வந்தது யார், இது எல்லாம் மக்கள் படைக்கே தெரியும். நீங்கள் புதுசாக போட்டு விட்டோம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிங்க, அந்த போராட்டமே கேள்விக்குரிய போயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எதையுமே கண்டுக்காமல் சில ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, புலனாய்வு குழு சின்ன சின்ன யூடியூப் சேனலில் நார்மலாக நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்தது மாதிரி எடுத்து போடுறாங்க. அதுவே ஒரு குறிப்பிட்ட சேனல் நான் வந்து அடிக்கடி வந்து ஆட்சிக்கு ஆடி பலர் நினைத்தார் நடக்காத சில விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்பில் எடுத்து போட்டுருக்காரு. அது அந்த சேனலுடைய பேரில் நம்ம சொல்ல விரும்புகிற அதில் அவங்களுடைய விருப்பம் கண்டுபிடிச்சி என்ன நடந்துருக்குங்கிறத வந்து முடக்கணும். அப்புறமா பேசலாம். முதல்ல இந்த விஷயத்தை வந்து பப்ளிக்காக போட்டு உடைக்கிறதுனா அந்த பெண்ணுடைய வருங்காலத்துக்கு ஒரு கேவலமான வருங்காலமே கேள்வியாக்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் இது பண்ணும்போது ஒரு வாய்ப்பு சட்டை போடக்கூடிய நிலைமை இருந்தீங்க. அந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் விஷயத்தை மாற்ற வச்சுருங்க. ஏன்னா நிலைக்கு மக்கள் பார்க்கணும். ஸோ மக்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி, மக்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வி பதில் சொல்லியே தரணும். அப்படிங்கிற வீடியோவில் நீங்கள் வீடியோ முடிக்கிறார்.